வயது கணக்குகள். தரப்பட்ட கணக்கினை புரிந்து கொண்டு மாறிகளை பயன்படுத்தி சமன்பாடு அமைத்து இயற்கணித முறைப்படி தீர்வு காணல். அதாவது வயது கணக்கில் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த கணக்கை நம்ம புரிந்துக்கின்னு அதுக்கு மாறியை பயன்படுத்தணும். மாறிகள்னா என்ன? ஆங்கில எழுத்துக்கள் 26 எழுத்து இல்லைங்களா, அதில் அந்த மாறிகளை பயன்படுத்தி சமன்பாடு அமைக்கணும். அதுக்கப்புறமா தீர்வு கண்டுபிடிச்சி விடையை நாம் எளிமையாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? மாதிரி கணக்கு பாருங்க. தற்போது மகனின் வயது 10. 2 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு எனில் தற்பொழுது தந்தையின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு ஸ்டெப்பாக போகலாம். தற்போது மகனின் வயது 10 இல்லைங்களா, இப்போ தற்போது மகனின் வயது 10, தந்தையின் வயது நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. அதனால் நம்ம எக்ஸ் அப்படின்ற மாறியை பயன்படுத்துகிறோம். தந்தையின் வயதை எக்ஸ் என்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 2 வருடங்களுக்கு முன்பு. அப்போ என்ன செயல்பாடு இங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழித்தல். 2 வருடங்களுக்கு முன்பு, அப்போ -2 இல்லைங்களா. அப்போ மகனின் வயதிலிருந்தோ 2 கழிக்கணும், தந்தையின் வயதிலிருந்தோ கழிக்கணும். ஏன்னா 2 வருடங்களுக்கு முன்பு. அப்போ 2 வருடங்களுக்கு முன்பு மகனின் வயது 10லேருந்து 2 கழிச்சோம்னா என்னங்க வரும்? 8 இல்லைங்களா. தந்தையின் வயது எக்ஸு, எக்ஸிலிருந்து நாம் 2 கழித்து x - 2 அப்படின்னு எழுதியாச்சு இல்லைங்களா. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். 2 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மகனின் வயதை போல 4 மடங்கு. மடங்கு அப்படின்னு வந்தாலே அங்கே என்ன செயல்பாடுங்க? பெருக்கல் செயல்பாடு. மகனின் வயது எவ்வளவு? 8. அது போல 4 மடங்கு அப்படின்னா 4 பெருக்கல் மகனின் வயது தான் தந்தையோட வயது. தந்தையின் வயது என்னங்க? x - 2 இல்லைங்களா. தந்தையின் வயது x - 2 ஈக்குவல் டு மகனின் வயது 8 இல்லைங்களா. 4 8 32க்கு சமம் சொல்கிறாங்க. அப்போனா தந்தையின் வயதை கேட்குறாங்க. அதாவது மாறி எக்ஸு தான் தந்தையின் வயது. ஸோ நாம் எக்ஸை கண்டுபிடிச்சாலே போதும். எக்ஸ் ஈக்குவல் டு 32. இந்த -2 சமன்பாட்டுக்கு மறுபக்கம் வரும்பொழுது கூட்டல் 2 மாறுது. அப்போ எக்ஸோட மதிப்பு 32 கூட்டும் பொழுது 34 என்ற விடை நமக்கு கிடைக்கிறது. இப்போ தந்தையின் வயது 34. சரிங்களா. அடுத்த கணக்கு பாருங்க. பியின் வயதை போன்று ஏயின் வயது 2 மடங்கு. அடுத்தது 3 வருடங்களுக்கு முன்னதாக ஏயின் வயது பியின் வயதை போன்று 3 மடங்கு எனில் தற்போது ஏயின் வயது கேட்குறாங்க இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க. பியின் வயதை போன்று ஏயின் வயது 2 மடங்கு இல்லைங்களா. பியின் வயதை நாம் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். பியின் வயதை எக்ஸ்ன்னு வச்சுருக்குறோம். சரிங்களா. அப்போ ஏயின் வயது 2 மடங்குன்னு சொல்கிறாங்க. ஏயின் வயது 2 மடங்கு. ஏன்னா பியோட வயதை எக்ஸ்ன்னு வச்சுட்டோம். அப்போ 2 மடங்குன்னும் போது 2 பெருக்கல் எக்ஸ் 2x இல்லைங்களா. அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாங்கம்மா. 3 வருடங்களுக்கு முன்னதாக அப்படின்னா என்ன செய்யணும்னா 3 வருஷத்தை கழிக்கணும். பிக்கு 3 வருடங்களுக்கு முன்னதாக. இப்போ கழித்து எழுதிப்போமா. x - 3 ஈக்குவல் 2x - 3 இல்லைங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருடங்களுக்கு முன்னதாக ஏயின் வயது பியின் வயதை போன்று 3 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வருடங்களுக்கு முன்னதாகன்னும் போது -3 போட்டுட்டோம். ஆனால் ஏயின் வயது பியின் வயதை போன்று 3 மடங்கு இல்லைங்களா. அப்போ பியோட வயதில் 3 மடங்கு. அப்போ 3 இங்கே பெருக்கிறோம். சரிங்களா. இப்போ பாருங்கள் ஈஸியாக தீர்வு கண்டுபிடிக்கலாம்.
3 இன்ட்டு எக்ஸு 3x மைனஸ் 3 9 இல்லைங்களா, 9 ஈக்குவல் 2x மைனஸ் 3. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம். 3x மைனஸ் 2x ஈக்குவல் மைனஸ் 3 மைனஸ் 9 சமன்பாட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 9 இல்லைங்களா. 2x சமன்பாட்டுக்கு மறுபக்கம் வரும்போது கூட்டல் கழித்தலாக மாறும், கழித்தல் கூட்டலாக மாறும். இப்போ 3xலேருந்து 2x கழிச்சா எக்ஸ் ஈக்குவல் 9லேருந்து 3 போகும்போது 6. அதாவது எக்ஸோட மதிப்பு 6, பியோட வயது 6. நம்மளுக்கு ஏவோட வயது தான் கேட்குறாங்க. அப்போ 2x இல்லைங்களா. இப்போ 2 பெருக்கல் 6 12. அப்போ ஏயோட வயது 12. சரிங்களா. அடுத்த கணக்கு பாருங்க. மாலா மற்றும் அவரது தாயார் ஆகியோரின் வயதின் கூடுதல் 45 ஆகும் இல்லைங்களா. மாலாவும் அவங்க அம்மாவோட வயது ரெண்டுத்தையும் கூடுதல் எவ்வளவா, 45. 10 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயதின் கூடுதல். இதில் நாம் ஒரு பொதுவாக ஒரு தவறு பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாலா அவங்க தாயார் 2 பேருடைய வயதின் கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 45. 10 வருடங்களுக்கு பின்னர் அப்படின்னாலே என்ன செய்யணும்னா கூட்டணும் இல்லைங்களா. அப்போ இங்கே எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரே ஒரு 10 மட்டும் கூட்டிடுவாங்க, கூட்டிட்டு 55 அப்படின்னு போடுவாங்க. இது தவறு. ஏன்னா மாலா மற்றும் அவரது தாயார் ஆகியோரின் வயதின் கூடுதல் 45. அப்போ எவ்வளோ இது கூட 10 வருடங்களுக்கு பின்னர்னா மாலாக்கும் 10 வயது அதிகமாக இருக்கும், தாயாருக்கும் 10 வயது அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ எவ்வளோ கூட்டணும்னா 20. அப்போ 65 என்பது தான் அவங்களுடைய கூடுதல் ஆகும். இப்போ மாலா மற்றும் அவரது தாயார் ஆகியோர் வயதின் கூடுதல் 65. அடுத்தது பாருங்க. ராஜுவின் வயது கோபுவின் வயதிற்கு சமம். கோபுவின் வயது பாபுவின் வயதின் வர்க்கத்தை விட 1 அதிகம். பாபுவின் வயது 4 எனில் ராஜுவின் வயது இல்லைங்களா. ராஜுவின் வயதை நாம் எக்ஸ்ன்னு வைப்போம். அது யாருக்கு சமம்னா கோபுவுக்கு சமம் இல்லைங்களா. அடுத்தது பாருங்க. இந்த கோபுவின் வயது பாபுவின் வயது, பாபு வயது தெரியல, அதை ஒய்ன்னு வச்சுடுவோம். பாபுவின் வயதின் வர்க்கத்தை விட, வர்க்கம்னா ஸ்கொயர், வர்க்கத்தை விட 1 அதிகம் இல்லைங்களா. இப்போ நமக்கு ஒரு சமன்பாடு கிடைத்திருது. அதாவது எக்ஸ் ஈக்குவல் y ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்புறமா அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், பாபுவின் வயது 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்யோட மதிப்பு நம்மளுக்கு தெரியுது. பாபுவோட வயது எவ்வளோ, 4. அப்போ நம்ம எளிமையாக ராஜுவோட வயதை கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. பாருங்க, y ஈக்குவல் டு எவ்வளோ 4ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ 4 ஸ்கொயர்னா எவ்வளோ, 16 ப்ளஸ் 1. 16 1 கூட்டும்போது நமக்கு என்ன விடை கிடைக்கிறதுனா 17. இப்போ விடை 17. கடிகார கணக்குகள். கடிகாரத்தின் மையக்கோணம் மற்றும் சுழற்சி கோணம், மணி, நிமிடம் மற்றும் வினாடி தொடர்பு, கடிகார எண்களின் கூட்டுப்பலன் ஆகிய பகுதிகளை மையப்படுத்தி வினாக்கள் கேட்கப்படும். கடிகாரம் இல்லைங்களா. கடிகாரம் 2 முள்கள் இருக்கு கடிகாரத்தில். ஒன்று சிறிய முள் சொல்லுவோம், மற்றொன்று பெரிய முள் சொல்லுவோம். பெரிய முள் நிமிடத்தை குறிக்கிறது, எனவே அவற்றை நாம் நிமிட முள் என்கிறோம். சிறிய முள் மணியை குறிக்கும், அதனால நாம் சிறிய முள்ளை மணி முள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. கடிகாரத்தில் மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 எண்கள் இருக்கு இல்லைங்களா. இந்த முட்கள் சுற்றும் வடிவம் என்ன வடிவம்னு பார்த்தீங்கன்னா வட்ட வடிவம் இல்லைங்களா. சரி, ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் இல்லைங்களா. அப்போ ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். ஒரு மணி நேரம் என்பது 60 நிமிடங்களை குறிக்கிறது இல்லைங்களா. ஒரு நிமிடத்திற்கு 60 வினாடிகள். ஒரு மணி என்பது 60 நிமிடங்கள், ஒரு நிமிடம் என்பது 60 வினாடிகள். அப்படின்னா ஒரு மணி என்பது
எத்தனை வினாடிகளை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி என்பது 60 பெருக்கல் 60 3600 வினாடிகளை குறிக்கும். அடுத்தது பாருங்க, ஏற்கனவே வட்டம் பார்த்தோம். வட்டத்தின் மைய கோணம் எவ்வளவு அப்படின்னா 360 டிகிரி இல்லைங்களா? இப்போ இதில் மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 எண்கள். அதாவது 12 இடைப்பட்ட தூரம் இருக்குது. 12க்கும் 1க்கும் இடைப்பட்ட தூரம், 1க்கும் 2க்கும் இடைப்பட்ட தூரம். இப்போ அதனுடைய கோண அளவு எவ்வளவு அப்படின்னு நாம் கண்டுபிடிப்போம். ஒரு கோண அளவு எத்தனை இடைப்பட்ட கோண அளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 கோண அளவு இருக்கும். 12க்கும் 1க்கும் ஒரு கோண அளவு இடைப்பட்ட கோண அளவு, அதுபோல் 1க்கும் 2க்கும் இடைப்பட்ட கோண அளவு, அதுபோல் 12 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு உள்ளது. அப்போ 2 எண்களுக்கு இடையில எவ்வளவு கோண அளவு உள்ளது என்பதை நாம் இப்போது கண்டுபிடிப்போம். சரிங்களா? வட்டத்தின் மைய கோணம் எவ்வளவு? 360 டிகிரி. இப்போ இது எத்தனை சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா 12. அதனால நாம் 12ஆல் வகுக்கிறோம். அப்போ 2 எண்களுக்கு இடையே உள்ள கோண அளவை நம்மால் எளிமையாக கண்டுபிடிக்க இயலும். ஓர் பன்னெண்டு 12, மூப்பன்னெண்டு 36, 0 30 டிகிரி இல்லைங்களா? அப்போ 2 எண்களுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவுனா 30 டிகிரி. அதுபோல் எத்தனை இடைப்பட்ட கோணங்கள் இருக்குதுன்னா 12. அப்படிதான் 12 30 360 டிகிரி. சரி, 2 எண்களுக்கு இடையில 5 நிமிடங்கள் இருக்கு. அப்போ ஒரு நிமிடத்திற்கு எத்தனை பாகை கண்டுபிடிப்போமா? அப்போ 30 டிகிரியே ஆனது 5 நிமிடங்களாக சமமாக பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு என்று தேவை. 4 5 6 5 30, அதாவது 6 டிகிரி. அப்போ ஒரு நிமிடம் என்பது 6 பாகையை குறிக்கிறது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, கடிகார எண்கள் மொத்தம் 12ன்னு தெரியும். அவற்றின் கூடுதலை நாம அறிந்திருக்கணும். சரிங்களா? கடிகார எண்கள் 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4 கூட்டல் 5 கூட்டல் 6 கூட்டல் 7 கூட்டல் 8 கூட்டல் 9 கூட்டல் 10 கூட்டல் 11 கூட்டல் 12 கூட்டும்போது நமக்கு என்ன விடை கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 கிடைக்கிறது இல்லைங்களா? இப்போ நிமிடம் உள்ளானது ஒரு முறை சுற்றி வர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிமிடம் உள்ளானது ஒரு முறை சுற்றி வர 1 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் இல்லைங்களா? அப்போ பகலில் 12 மணி நேரம், இரவில் 12 மணி நேரம் அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு நிமிடம் உள்ளானது 24 மணி நேரம் சுற்றி வரும். சரி, அப்போ மணிமுள் ஒரு முறை சுற்றி வர எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமுள் ஒரு முறை சுற்றி வர 12 மணி நேரம் ஆகும் இல்லைங்களா? அப்போ பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். அப்போ மணிமுள் 2 முறை சுற்றி வரும். சரிங்களா? இப்போ பாருங்க, ஒரு மாதிரி கணக்கு கொடுத்துருக்காங்க. கடிகாரத்தில் மணி 4ஆக இருக்கும்போது மணிமுள் மற்றும் நிமிடம் உள்ளிற்கு இடைப்பட்ட கோணம் கேட்டிருக்காங்க. இதான் கடிகாரம். மணி என்ன காமிக்குது பாருங்க, 4. இப்போ இடைப்பட்ட கோணத்தை நாம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஏற்கனவே 2 எண்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை நாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? மொத்த கோணம் 360 டிகிரி, மொத்த எண்கள் 12. அப்போ இடைப்பட்ட கோணம் 360 டிகிரியை 12ஆல் வகுக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு கிடைத்ததுன்னா 30 டிகிரி. இப்போ எத்தனை இடைப்பட்ட கோணம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. அதுதான் 4 பெருக்கல் 30 120 டிகிரி. சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை அடிக்கும் எனில் அவ்வாறு 1 மணியில் இருந்து 12 மணி வரை
எத்தனை முறை அடிக்கும் கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லை, கடிகார எண்களின் கூட்டு பலன் தான் இதற்கான விடை. எப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, அப்போ 1 கூட்டல் 2, 3 மணிக்கு 3 முறை, இப்போ 1 கூட்டல் 2 கூட்டல் 3, 4 மணிக்கு 4 முறை இல்லைங்களா? அப்போ 1லிருந்து 12 கூட்டும்போது 12 மணி வரை இல்லைங்களா? அப்போ 12 கூட்டும்போது ஏற்கனவே நம்ம அவற்றின் கூடுதலை பார்த்துருந்தோம். அவை 78. 78 என்பதே சரியான விடை. சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு நாளில் கடிகாரத்தின் மணி மற்றும் நிமிட முட்கள் ஒன்று சேரும் நேரங்களின் எண்ணிக்கை. எப்பெல்லாம் ஒரு மணி முள்ளும் நிமிட முள்ளும் ஒன்று சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் இல்லைங்களா? 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மணி முள்ளோ நிமிட முள்ளோ ஒன்று சேரும். அப்போ பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம், மொத்தம் 24 மணி நேரங்கள் மணி மற்றும் நிமிட முள்கள் என்ன செய்யும்? ஒன்று சேரும். அப்போ அவற்றின் எண்ணிக்கையை தான் கேட்டிருக்காங்க. 24 என்பதே சரியான விடை. அடுத்தது பாருங்க. ஒரு நாளில் கடிகாரத்தின் மணிமுள் எத்தனை முறை சுற்றி வருகிறது? மணிமுள் ஒரு முறை சுற்ற 12 மணி நேரம். ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் இல்லையா? அப்ப 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் இருக்குது. அப்ப எத்தனை முறை சுற்றி வரும்? சரியா சொன்னீங்க, 2 முறை சுற்றி வரும். ஒரு நாளைக்கு கடிகாரத்தின் மணிமுள் 2 முறை சுற்றி வருகிறது. அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு நாளில் கடிகாரத்தின் நிமிட முள் எத்தனை முறை சுற்றி வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, 1 மணி நேரத்திற்கு 1 முறை நிமிட முள் சுற்றுகிறது. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை அப்படின்னு பார்க்கும்போது 24 முறை.